2025 அப்பவே ஆர்சிபி இந்த சீசன் வந்து கப் அடிச்சா ஆர்சிபி வந்து வித்துருவாங்கப்பா, அவங்க வந்து ஓனர் வந்து வித்துட்டு போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் மாதிரி பரவிட்டு இருந்துச்சுங்க. சோ இங்கதான் வந்து ஆரம்பிச்சது ஆர்சிபி விற்க போறாங்க அப்படின்ற ஒரு மேட்ரு. அது ஆக்சுவலி ஒரு ஃபன்னியான ரூமரா தான் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் வந்து ஆர்சிபி ஒரு வேளை கப் அடிச்சாங்கன்னா வித்துட்டு போயிருவாங்க அப்படின்றப்போ, அவங்க கப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்களா அந்த மாதிரி தான் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரூமர் வந்து எப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆஸ்பெக்டா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்டாம்பீட் வந்துச்சுங்க. ஸ்டாம்பீட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓனர்ஸ் எல்லாம் வந்து தேவர் அலிகேட்லி ரிப்போர்ட்டட் அவங்க தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணாங்க. சோ அதுலயே வந்து வித்துருவாங்க இந்த ஓனர்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துச்சு. பட் ஆனா அது வந்து ஆக்சுவல் ரீசனா சொல்ல முடியாது. ஓகேங்களா, தாண்டி நிறைய பிசினஸ் ரீசன்ஸ் இருக்கு விற்கிறதுக்கு. சோ இப்படி நடந்துட்டு இருந்த வேலையில் ரீசெண்டா எங்க டமால்னு வந்து மைக்கேல் கிளார்க் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காரு. யாரு? லலித் மோடி கிட்ட. நம்ம முன்னாள் ஐபிஎல் சேர்மன், ஐபிஎல் ஃபவுண்டர், ஐபிஎல் கண்டுபிடிச்சவர் எல்லாமே. அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ஃபுளுன்ஷியலான பர்சன், வெரி பிசினஸ் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபி ஓனர்ஸ் ஆர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்லிங் ஆர்சிபி பிரான்ச்சைசி அப்படின்ட்டு யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் விற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்படியா, எவ்வளவுக்கு விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கிளார்க்னு ஆச்சரியமா கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து ஒரு ரஃப்லி அரௌண்ட் 2 to 2.5 பில்லியன் டாலர்ஸ். பாருங்க எவ்வளவு பெரிய வேல்யூ அது. அப்படியே மைக்கேல் கிளார்க்கே அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. அவரே அஸ்டானிஷ் ஆயிட்டு உண்மையிலே இந்த வேல்யூக்கு வந்து விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. என்னடா லலித் மோடி சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் ஆனா இஸ் வெரி இன்ஃபுளுன்ஷியல் பர்சன். எவ்வளவு இன்ஃபுளுன்ஷியல்னா, எப்பயோ நடந்த 2008 நடந்த ஹர்பஜனுக்கும் ஸ்ரீசாந்துக்கும் ஒரு ஃபைட் நடந்துச்சுல, அந்த கணத்துல இருந்தது ஹர்பஜன், அந்த வீடியோ கிளிப் வந்து இப்போ எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஐபிஎல் இந்த இந்தியன் கிரிக்கெட்லயே வந்து ஒரு இன்ஃபுளுன்ஷியலான பர்சன். அந்த வேல்யூவேஷன் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நாங்க ஏன் நினைக்கிறோம்னா, அவர் ரொம்ப ஒரு கால்குலேட்டிவான பர்சனுங்க. முன்னாடி வந்து சொல்லியிருப்பார் 2007 வேர்ல்டு கப் ஆடும்போது, T20 வேர்ல்டு கப் ஆடும்போது யார் வந்து 6 பால் 6 சிக்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மெக்லாரன் கார், உங்களுக்கு பிடிச்ச காரை நம்ம கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அவர் யுவராஜ் சிங் வந்து 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சுட்டு இப்படி பேட்டை காமிப்பாரா, காரை கொடுன்னு சொல்லிட்டு அங்க கிரவுண்ட்லயே கேட்பாரா. இவருக்கு வந்து கார் நான் கொடுக்குறேன், எனக்கு பேட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அன்னைக்கு அவர் அந்த பேட்டு வாங்கினது அவர் வாங்கி கொடுத்த காரை விட ஜாஸ்தி ரேட்டுக்கு வித்திருக்காரு. சோ ஒரு பிசினஸ் மேனா அங்கேயே வந்து பயங்கரமா செயல்பட்டு இருக்காரு. அதனால அவரு வேல்யூஸ் எல்லாம் சொல்றப்போ அவ்வளவு இஷ்டத்துக்கு அவர் சொல்ற மாதிரி எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி ஆளுமா எங்களுக்கு தெரியல. இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ட்ரஸ்டபிளான சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்புறோம்.